வணக்கங்க. என்ன வீடியோனா, அமுதமிகு சமையலில் இன்றைக்கி ஒரு வெங்காய சட்னி காரசாரமாக அப்போங்க. சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் வச்சுருக்கேன். பட்டை மிளகாய் 5-6, ஒரு கொத்து கருவேப்பிலை, உருவின கருவேப்பிலை, கொஞ்சம் புளி. இவ்வளோதாங்க. வாங்க இதை வதக்கி நம்ம சட்னி வைப்போம். செம்மையாக இருக்குங்க அந்த சட்னி. தக்காளி இல்லாத சட்னி வாங்க வைக்கலாம். நம்ம அக்கா இன்னொருத்த குட்டி மண் கடாயில் தான் வைக்க போகிறேன். சட்னி வதக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுறேன். ஆயில் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கேன். செமையாக இருக்குங்க அந்த சட்னி. அப்புறம் பூண்டு நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சம் உப்பு சட்னிக்குள்ளே டேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும். எங்களுக்கு கம்மியாக இருக்குது, உரப்பு வைக்க மாட்டோம். அதனால் நான் கொஞ்சம் தான் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக சாப்பிடுங்கன்னா, எனக்கு பூண்டுலையும் காரம் வச்சு வெங்காயமும் காரம் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கணும்னா இன்னும் பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 தோசை திங்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லாவே வதக்கணும். அப்படி வதங்கணும். மண்கடையில் எது செஞ்சாலுமே அது ஒரு தண்ணி சேர்த்துவாங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரும். அப்புறம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடாயி வச்சாச்சு. காஞ்சோடனே கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை ரெடி பண்ணுவோம். கடுகு, உளுந்த பருப்பு பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி வச்சதை தாளிச்சு உப்பு நிறைய போட்டாச்சு. உப்பு தேவையில்லை. காரசாரமாக வெங்காய சட்னி ரெடி. இறக்கி காமிக்கிறேன்.